தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் சரித்து படுக்காமல் நம்ம தூக்கத்தில் எப்படி படுக்கிறோன்னு யாருக்கு தெரியும்? படுக்கும்போது இடது பக்கமாக அப்படி படுக்கலாம், இல்லை மல்லாக்க படுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து எப்படியோ பொசிஷன் மாறிடுமே. 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா உடல் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரே அப்படி தான் படுத்துருப்பீங்க, அந்த இடத்துல தான் படுத்துருப்பீங்க. உடலுடைய பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே அங்கே தாங்காது, ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிரும். அதனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பொசிஷனல் வெட்டைக்கோன்னு ஒரு வெட்டைக்கோ இருக்குது. அது பொசிஷன் மாறும்போது வரும். படுத்திங்கன்னா வரும், ஒரு 10 செகண்ட் அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், பிறகு அப்படி போயிடும். எழுந்திருக்கும் போதும் வரும். எழுந்த உடனே அப்படி சுத்தம். அப்படி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 10 செகண்ட்ஸ் 10 to 15 செகண்ட்ஸ் அப்படி உட்காந்துட்டிங்கன்னா போயிடும். அப்புறம் நீங்கள் நடக்கலாம். நடமாடும் போதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நடமாடும் போதும் இருக்காது, நடனமாட்டினா கூட ஒன்றும் இருக்காது. அதனால் இது பொசிஷனல் வெட்டைக்கோ, அப்படி ஒரு வெட்டைக்கோ இருக்குது. அது போக லேப்ரிந்தன் வெட்டைக்கோ, அது காதலினுடைய உள்பகுதியில் நமக்கு அந்த நம்ம பொசிஷனை உணர்த்தக்கூடிய அப்பரேட்டஸ் ஒரு கருவி இருக்குது. அதில் உள்ள சின்ன பிரச்சனைனால லேப்ரிந்தன் வெட்டைக்கோ வரலாம். அதுவும் பொசிஷன் மாறும்போது வரும். அது அசோசியேட்டடாக வாமிட்டிங் வரும். ஏன்னா அது காக்லியர் நர்வ், காக்லியர் வெஸ்டிபுலர் நர்வ், அது அந்த வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நரம்பு ஒன்றா போகுது. ஒன்றில் பாதிப்பு வந்தால் அடுத்ததையும் பாதிப்பு வரும், வாமிட்டிங் வரும். இந்த அசோசியேட்டடாக சிம்டம்ஸ் இருக்கும். அது இருந்தாலும் இது இருந்தாலுமே சில மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்டா சரியாயிடும். தூக்கம், அது அஃப்கோர்ஸ் தூக்கம் சரியில்லைன்னா பொசிஷன் மாறும்போது தலை சுற்று வராது. இட்ஸ் எ பொசிஷனல் வெட்டைக்கோ. நீங்கள் சிலருக்கு 10 நாளில் சரியாயிடும், சிலருக்கு 20 நாளில் சரியாயிடும், சிலருக்கு 6 மாதம் ஆகும். இது திரும்ப தான் வரும். வந்தால் நல்லது, சந்தோஷப்பட்டுங்க. திரும்ப வருதுன்னா இது பொசிஷனல் வெட்டைக்கோ, பினைன். இது ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது, ஒரு பிரச்சனையும் வராது. திரும்ப வந்ததுன்னா சந்தோஷமாக மாத்திரை எடுத்துங்க, அவ்வளோதான். என்னோட பார்வையில் நீங்கள் சொல்கிற சிம்டத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. மற்றபடி பேஷண்ட்டை நான் பார்க்கணும். முழுமையாக நான் பேஷண்ட்டிட இன்னும் 2 வார்த்தைகள் கேட்டு பேசினா தான் நான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சுகர் பேஷண்ட்டுக்கு தோள்பட்ட வலி சாதாரணமாக வர்றது. நிறைய பேருக்கு டயக்னோசிஸே நாங்கள் தோள்பட்ட வலி இருக்குன்னு வரும்போது தான் சுகர் பார்த்தா 250 300ன்னு இருக்கும். அதனால் அதாவது நீங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது அந்த தோள்பட்டையை உள்ள அந்த ஜவ்வுகள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சுகர் அது கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்னு இருக்குது. அந்த அதில் உள்ள ப்ரோட்டீனோட இந்த குளுக்கோஸ் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி ஸ்டிஃப் ஆகிக்கிறோம். அதனால் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோலுக்கு கீழே 200க்கு கீழே எப்போதும் வச்சிங்கன்னா இது கொஞ்ச நாளில் போயிடும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். சின்ன பயிற்சிகள் கொடுத்துக்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அது ஈஸியாக 1 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு போயிடும். ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னா மாத்திரை, வலி மாத்திரை உடைய போட்டுக்குங்க. மற்றபடி சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். வேலைன்னா எங்கே போய் பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா? காலையில் நடங்க. சும்மா காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா நடந்துருங்க. சுகர் எந்த லெவலில் இருக்குங்கிறத ஒரு குளுக்கோ மீட்டர் வாங்கி வச்சு மானிட்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்ல வெஜிடபிள்ஸுக்கு கூட்டி மாவு பொருளை குறைச்சிக்கிங்க. 2 இட்லி 3 இட்லி அவ்வளோதான். மாவு பொருளை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸை கூட்டிக்கிங்க. மத்தியானமும் ஒரு குத்து சாப்பாட்டை மட்டும் குறைங்க. அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். சர்க்கரை வியாதிக்குன்னிட்டு நீங்கள் பெரிய லிஸ்ட்டெல்லாம் போட்டு அதை எடுத்து சாப்பிட முடியுமா என்ன? இப்படி நேரத்துக்கு கூட நம்ம விசாகா பவனில் போய் சாப்பிட்டுங்கன்னு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாங்க. எல்லாம் கையில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் உள்ளே போட்டு தண்ணி குடிச்சிருங்க, அது போட்டால் வயிறு நிறையுமாண்ணே? இல்லை, அதை கொடுத்து என்ன நடக்கணுமோ அதை நடக்கணும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணுன்னா உணவுப் பொருளை கரெக்டாக கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு மாவு பொருளை குறைச்சா போதும். மாவு பொருளை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அந்த சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அது அளவு, அந்த 200 கிராம் சாதம் அளவு தான். நம்ம அளவு சாப்பாடு ஹோட்டலில் எவ்வளோ சாப்பிட்றோம் கொடுக்குறாங்க? 400 கிராம் கொடுக்குறாங்க. நம்ம முடிக்கும்போது என்ன கேட்போம்? மோருக்கு தனியாக சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களோன்னு கேட்போம். அப்போ நம்ம 400ஐயும் தாண்டி தான் நம்ம லிமிட் இருக்குது. நமக்கு அளவு சாப்பாடுனாலே 400 கிடையாது, 200க்கு கீழே தான் இருக்கணும். அவ்வளோ போதும், அவ்வளோதான் நமக்கு தேவை. இந்த இதை போட்டு வெள்ளையை போட்டு எல்லாத்தையும் போட்டு உள்ளே அடிக்க தான் எங்கே பார்த்தாலும் யாருக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாலும் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2
இந்த பிரச்சனை ஃபேட்டி லிவர் எங்கேருந்து வருது? இந்த மாவு தான். இந்த மாவு அவ்வளோ கொழுப்பாக மாறிடுது. அந்த மாவு சத்துலேருந்து வர்றது ட்ரைகிளிசரைடுங்கிற கொழுப்பு, டிஜின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் லிப்பிட் ப்ரொஃபைல் அதில் போகும்போது ட்ரைகிளிசரைடு எல்டிஎல் ஹெச்டிஎல்னு இருக்கும். இந்த ட்ரைகிளிசரைடு எங்கேருந்து வருது? மாவுலேருந்து வருது. இந்த எக்ஸஸ் கொழுப்பு என்ன ஆகும்? நேர கல்லீரலில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபேட்டி லிவர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பாடுறாமன்னு அர்த்தம். சாப்பாட்டை அந்த காலத்தில் பாட்டி மறிக்கலை, அந்த பிள்ளை இந்த மாதிரி 4 இட்லி சாப்பிட்டா நீ 2 வச்சுக்கிட்டு இன்னும் போட்டு என்ன அப்படிம்பாங்க. இன்னும் நிறைய சாப்பிடணும் போலுக்கு நினச்சி நம்ம சாப்பிட்டு தான் ஜோலி முடிஞ்சு போனோம். அதனால் சாப்பாட்டை குறைச்சி நல்ல வெஜிடபிள்ஸை கூட்டுங்க, காய்கறி கூட்டுங்க, கொஞ்சம் பழங்கள் எடுத்துங்க. நல்ல சுகர் கண்ட்ரோல் 200க்கு கீழே இருந்தால் அந்த தோள்பட்டை வலி தன்னால் போயிடும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது நான் என்சைமேட்டிக் அட்டாச்மெண்ட், அந்த குளுக்கோஸ் அட்டாச் ஆகுது. நீங்கள் ப்ளட் சுகர் குறைய அங்கேருந்து அப்படியே டீட்டாச் ஆகி அது ஃப்ரீ ஆகிட்டுன்னா பிறகு கை நல்லா ஃப்ரீயாக வந்துடும். அதனால் சுகர் இருக்கனால கை வலி இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சிம்பிளான நடவடிக்கைகள் எடுங்க, நல்ல வாக்கிங் போங்க. இந்த பாக்கியராஜ் அவருடைய இதுவுமே அவர் வாக்கிங் தான் போயிட்டு வந்தாராம். வந்து வீட்டில் இருக்கும்போது தான் திடீர்னு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. வாக்கிங் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் கரெக்டான அளவில் போகணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்துலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது ஒன்று. ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இன்னும் கவனமாக இருக்கணும். அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் தான் டயபெட்டிஸ் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது, ரிப்போர்ட்லாம் என்கிட்ட கிடையாது. அதனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே இருந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா பெரிய மனுஷங்களில் இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஆமாம். இப்போ நானுமே எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கறனாலுமே அந்த ப்ரொஃபைல் எழுதும்போது என்னென்ன டிசீஸ் இருக்குது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்குதுன்னு கேட்க சொல்லுவேன். ஹைப்பர் டென்ஷன் சரி பரவாயில்ல, டயபெட்டிஸ் ஓ நல்லா ஃபிட்டான ஆள் தான், பைபாஸ் பண்ணியிருக்கான் உடனே கொடு சீட்டு கொடு. இந்த ஆள் உழைப்பான், என்ன நல்லா உழைச்சிருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தனால தான் ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு. சரியாக சாப்பிட்றது இல்லை, கிடைச்ச நேரம் கண்ணா பண்ணான்னு சாப்பிட்றது, இப்படிலாம் இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு சரியாக தூங்குறது இல்லை. இவ்வளோ இருந்தால் சுகர் ஏரியராக வந்துடும். அப்போ ஹைப்பர் டென்ஷன் சுகர் 2 இருக்குது. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா அவருக்கு பைபாஸ் பண்ணியிருக்காரு. அடித்து விட்டு உடனே டிக் பண்ணி அவருக்கு உடனே சீட்டு கொடுத்துருவேன். ஆமாம், உழைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அதனால் சௌரியமாக உட்கார்றவங்களுக்கு இதெல்லாம் வராது. அவருக்கு எல்லாம் இருந்திருக்கும். அவர் நடக்கிற நடையை பார்த்தாலே அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சடன் அட்டாக் வரலாம். சடன் அட்டாக் வந்து தான் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது கடைசி ஸ்டேஜ். அது அவருக்கு இன்ஃபாக்ஷன் செஸ்ட் பெயின்லாம் வந்து டிஸ்கம்ஃபர்ட் வந்து தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பக்கத்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிஷன் போகும்போது தான் அவர் கிரிட்டிக்கல் ஆகிட்டார். ஒரு 10% ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர முடியாது, அவ்வளோதான் டைம் இருக்கும். இங்கேருந்து என்ன தான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணும், போகணும், அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே தாங்காது. அது வந்து சடன் ரப்சர் ஆஃப் ஒரு பிளாக்குன்னா ரத்த குழாய்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இப்படி மொழியாக மேடாக இருக்கும். என்னது? கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகியிருக்கும். அளவில் இன்னர் லேயர் இருக்குல்ல, இதில் மேலே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் பிளட்டு. கிலோமீட்டர் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கும் பிளட்டு. சர்ன்னு ஒரு பம்ப் அடிச்சனால போகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ அதில் உள்ள இன்னர் லேயரில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த மெம்பரேன் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே உள்ள கவரிங், அது வந்து ஃப்ரெஜைலாக இருக்குன்னு வைங்க. ஃப்ரெஜைல்னால் லூஸாக இருக்கிற மாதிரி, நம்மளை மாதிரி லூஸாக அது சொல்லலைன்னா, அதாவது ஸ்டிஃபாக இருக்கணும். அது கவரிங் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் அதில் ரப்சர் ஆகாது, அது உடையாது. அது ஒரு மாதிரி குழுகுழுன்னு இருக்குன்னா கொலஸ்ட்ரால் தானே, அது குழுகுழுன்னு இருக்கலாம். அது பேர் அன்ஸ்டேபிள் பிளாக். ஸ்டேபிள் பிளாக்குங்கிறது அந்த லேயர் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த இரத்த குழாய்க்கு உள்ள லேயர் வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா ஸ்டேபிள் பிளாக். அது முக்கால்வாசி அடைச்சிருந்தா கூட ஒன்றும் செய்யாது. இது 50% 60% அடைப்பு இருக்க கூட அன்ஸ்டேபிள் பிளாக்குங்கிறது அந்த உள்ள லைனிங் வந்து குழுகுழுன்னு இருக்கிறது. திடீர்னு ஒரு ஃபாஸ்ட்டாக பிளட் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு எரோஷன், சின்ன காயம் பட்டால் நமக்கு இரத்த கசி வருதில்ல, அந்த மாதிரி சின்ன டிஸ்ரப்ஷன்னா அந்த அதில் உள்ள லைனிங் வந்து சின்னதாக லேசாக கிழிஞ்சிட்டுன்னு வைங்களேன். என்ன பண்ணோம்? உடனே இரத்த குழாய்க்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் ரெடியாக இருக்குது. அதில் உள்ள பிளேட்லெட்ஸ், அந்த அக்ரிகேட்ஸ் எல்லாமே பிளேட்லெட்லாம் வந்து அப்படி உடனே கூட ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல டேமேஜ் பண்ணால்
இப்போ நீங்கள் கீழே விழுறீங்க, ஒரு சிராய்ப்பு வந்துடுது, வந்தவுடனே கழுவுறீங்க, கழுவிட்டு என்ன பார்த்தா அப்படி ரத்தம் கசியுது, அப்படியே பைய கசிஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படி விட்டால் என்ன ஆகுது? என்ன ஆகுது? வலியெல்லாம் வராது. 5 நிமிஷத்துக்கு ரத்தம் உறைஞ்சிரும், ரத்தம் நின்றுடும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நின்றுடும். அப்போ என்ன ஆகுது? கிளாட் ஆகுது, ரத்தம் உறையுது. இது ரத்த குழாய்க்கு உள்ளே வந்தால் அதுதான் நடக்கும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம்னா 10 நிமிஷம் ஆகும். ஒரு அன்ஸ்டேபிள் பிளாக் ரப்சர் ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த லைனிங் வந்து சரியாக இல்லைன்னா ரப்சர் ஆச்சுன்னா, அது யாருக்கெல்லாம் ஈஸியாக ரப்சர் ஆகும்? ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு, சிடென்ட்ரி ஆக்டிவிட்டி, சுங்கி மாதிரி உட்காந்துருக்காங்களா சாப்பிட்டு அவனுக்கு, இதெல்லாம் அந்த பிளேக்கை வந்து அது ஸ்டேபிள் பிளாக்காக இல்லாமல் அன்ஸ்டேபிள் பிளாக்காக மாற்றுறது. ஹைப்பர் டென்ஷனில் வரும்போது அப்படி ஒரு சின்ன கிளிசல் வந்துட்டுனா அதில் பிளேட்லெட்ஸ் அக்ரிகேட் ஆகும். பிளேட்லெட்ஸ்லாம் என்ன பண்ணோம்? கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒரு 12 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்ததும் இன்னொன்று ஆக்டிவேட் பண்ணும், அது அடுத்தது பிடிக்கும், 12 சேர்ந்து ஒன்றாச்சுன்னா எனக்கு ஒரு மெஷ் ஃபார்ம் ஆயிரும், வலை மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த ரத்த குழாய்களுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிற ரத்த அந்த அணுக்கள் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிக்கிடும். ஒட்டி 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 கொஞ்சம் நேரத்தில் கிளாட் ஃபார்ம் ஆயிரும். குழுக்குள்ளி நம்ம ரத்தத்தை வடித்து வச்சா வெளியில் கிண்ணத்தில் உறைஞ்சி போகுதில்ல, கிடா வெட்டின பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் கடித்து பார்த்தா அது கட்டியாக தானே இருக்குது. ரத்தம் வரட்டி சாப்பிட்ருக்கீங்களே, அது கட்டியாக தான் இருக்கும். அது என்ன நடக்கும்? ரத்த குழாய்க்குள்ளே நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்போ 60% 70% இருக்கிறது 100% அடைச்சிடும். அப்போ தான் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஏன்னா ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும், என்னவோ பண்ணுறதே எம்பாங்க, வேர்க்கும், வாமிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே அப்படி டிஸ்கம்ஃபர்ட் இருந்தோடனே கடற்கரை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். அது ஒரு 3/4வாசி அடப்பில் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னா, போன பிறகு நீங்கள் அதை கரைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாம். அல்லது எக்கோ எடுத்து பார்த்து அதில் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஒரு ஸ்டென்ட் வச்சு கண்டுபிடிச்சி எங்கே பிளாக் இருக்குன்னு பார்த்து ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு ஓப்பன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி, பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே 1 ஹவரில் கூட நீங்கள் முடிக்க முடியும். அதுக்கு டைம் கொடுக்கணும்ல, இவருக்கு அந்த டைம் கிடைக்கல. ரப்சர் ஆச்சது, 100% பிளாக் ஆனது ஒரு பெரிய மேஜர் வெயினாக இருக்கும், மேஜர் வெசலாக இருக்கும். மெயின் சப்ளையில் நீங்கள் பிளாக் வரும்போது இருதயம் தாங்காது, கடன்னு ஏதாவது அரித்மியாக வந்துடும். பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சப்ளை குறையாக இருந்தால் பெயின் வரும். பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கண்டக்ஷன் சிஸ்டத்தில் போயிட்டுன்னு வைங்க, இங்கேருந்து ஒரு அழுத்தினா கீழே உள்ள சேம்பர் வந்து ஓப்பன் பண்ணணும், மேலே உள்ளது இது கொலாப்ஸ் பண்ணும்போது மேலே உள்ளது ஓப்பன் ஆகணும். அது சிங்க்ரனைஸ்டு, அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கும், மிஷின் மாதிரி போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த கண்டக்ஷன், அந்த நரம்பு கண்டக்ட் பண்ணுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளாக் வருது. அப்போ என்னாகும்? ஃபிப்ரிலேஷன் வந்துடும். ஹார்ட்டு இப்படி பம்ப் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ பம்பிங்கே எங்கேயும் நடக்காத, வெளியில் வந்த ரத்த ஓட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைல்ல. சடனாக ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே கொலாப்ஸ் ஆகிரும். இது ஒரு கொஞ்சம் பேருக்கு நடக்கலாம். ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றவங்களையுமே ஒரு 10% வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேராது. அந்த கேட்டகரியில் அவருடைய டிசீஸ் மாட்டிக்கிட்டு, அவருடைய இல்லை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க லைஃப் ஸ்டைலை நல்லா வச்சுக்கணும். என்ன தான் வந்தாலும் ஒரு 10%க்கு அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கணும். லைஃப் ஸ்டைலை நல்லா வச்சுக்கணும், நல்லா வாக்கிங் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பாடை நான் சொன்ன மாதிரி வெள்ளையான சாப்பாடுகளை குறைச்சிக்கணும், பழங்கள் காய்கறிகளை கூட்டிக்கணும். இதெல்லாம் நமக்கு ரத்த குழாயில் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு மருந்து. ஸ்டாட்டின் ஒரு மாத்திரை போடுவாங்க டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க. அட்ரோவாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின் ஒரு மாத்திரை இருக்கும். அப்போ அதெல்லாம் அவருக்கு போட்டிருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பார். நான் ஒன்றும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று அவருடைய மருத்துவர் இல்லை. இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாத்திரை எதுக்கு, இது கொலஸ்ட்ரால், எனக்கு தான் கொலஸ்ட்ரால் இல்லையே, அது ஏன் கொடுத்துருக்காங்க, சுகர் தானே இருக்குது, சுகர் மாத்திரை மட்டும் கொடுங்க, இது வேண்டாம், இது வீணாக செலவு. இந்த ஸ்டாட்டின் என்ன பண்ணோன்னா அன்ஸ்டேபிள் பிளாக்கை ஸ்டேபிள் பிளாக்காக மாற்றும். குழுக்குழுன்னு இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிஃபாக மாற்றக்கூடிய தன்மை அந்த ஸ்டாட்டினுக்கு உண்டு. அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டாட்டின் கிடைக்கணும். இம்மெட்டீரியலாக அவருடைய கொலஸ்ட்ரால் லெவல் அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை விட இருக்கிறத விட 30% குறைக்கணும். அதுக்கு வந்து பிளியோமார்பிக் எஃபெக்ட்னு பேர்.
அந்த இரத்த குழாய்களை ஸ்டெபிலைஸ் பண்ணுற எஃபெக்ட் பேர் பிளியோமார்பிக் எஃபெக்ட். அது ஸ்டாட்டினுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் அமெரிக்கா போனால் கூட ஒரு ஸ்டாட்டினை மெடிக்கலில் கேட்டால் தருவான். ஏன்னா ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட், அது பேராசிட்டமால் மாதிரி. இது எசென்ஷியலாக டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க கண்டிப்பாக போட வேண்டிய மாத்திரை. நிறைய பேர் அதை நிப்பாட்டிட்டு மாட்டிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் வான்னு கூப்பிட்டுறாங்க. அதனால் இது ஹார்ட் அட்டாக்குங்கிறது நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் இந்த மாதிரி சடன் அட்டாக் வந்து அன்ஸ்டேபிள் பிளாக் வந்து ரப்சர் ஆகி ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிறது. அது சடனாக இப்போ 50% 60% இருக்கிறது கூட 100% மாறுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும்.